ஹாய் வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாங்க மாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நான் சேல்ஸும் பண்ண போகிறேன். விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக செஞ்சு சேல்ஸ் பண்ணுறேன். இது விற்க நிறையா வாங்கி சேல்ஸ் பண்ணுவேன். சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. நாட்டு மாங்காய் ஊறுகாய், நாட்டு மாங்காய் தொக்கு. இப்போ 1/2 கிலோ மாங்காய் எடுத்துருக்கேங்க தொக்கு போடுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மாங்காயோட தோலெல்லாம் செதுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிப்ஸ் கட்டையெல்லாம் சீவிக்கிறேன் பாருங்கள். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வெறும் எண்ணெய் சட்டி, எண்ணெய் இல்லாத எண்ணெய் சட்டியில் இதால் 2 ஸ்பூன் கடுகு, இதால் 1.5 ஸ்பூன் வெந்தயம். இதை வறுத்துக்கணும், எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கணும். இப்போ 4 மாங்காய், 1/2 கிலோ மாங்காய் அரைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கணும். வெறும் எண்ணெய் சட்டி சூடாகிட்டு இப்போ கடுகு வெந்தயத்தை வறுத்துக்கணும். வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு வெடித்தோடனே பெருங்காயத்தூள் நிறையா போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் போட்டு காரப்பொடி பண்ணணும். அது படப்படன்னு புரியுது பாருங்கள், கடுகு பொரியுது. இதை மிக்சியில் ஊற்றிக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். இப்போ மிக்சியில் கொட்டி ஆற விட்டு மிக்சியில் போட்டு தூளாக்கிக்கணும். மிக்சியில் போட்டுருக்கோம் பாருங்க. இது ஆறினோன்னா தூளாக்கிக்கணும். தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா 1/4 லிட்டர் எண்ணெய் காணும் ஊற்றிக்கணும். இதில் தண்ணியே ஊற்றக்கூடாது.
இந்த அளவுக்கு கடுகு, பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது கடுகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இப்போ காரப்பொடி போட்டுக்கணும், தேவையான அளவு காரப்பொடி. இப்போ இந்த மாங்காய் போடணும். மாங்காய் போட்டு சொல்ல வதக்கணும். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும், தண்ணியே ஊற்றக்கூடாது. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கடுகு வெந்தயம் அந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப குறப்பாக அரைச்சிக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சாச்சா இப்போ அதையும் இதில் போடணும். எண்ணெய் நிறையா ஊற்றணும். ஒழுக்கா இந்த மாங்காய் தொகுத்து நிறையா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் மிதக்க இருந்தால் தான் நல்லா ருசியாகவும் இருக்கும். மாங்காய் ஊறுகாய் வீணாக போகுது. நல்லெண்ணெய் நிறையா ஊற்றுங்க, மாங்காய் ஊறுகாய் வீணாக போகவே போகாது. இது உங்களுக்கு வேணும்னா நான் விலை போடுறேன், வாங்கிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி கேட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் ஒரே வாரத்துக்குள்ளே ஒரே வாரம் இல்லது ஒரு 5 நாளில் தயார் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இதெல்லாம் மாங்காய் கிடைக்கிறப்பே செஞ்சு வச்சுட்டு சூப்பராக இருக்கும். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பாதி பேர் பூரி கூட தொட்டு திங்கிறாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். பெருங்காயத்தூள் போட்ட அதை நான் காட்ட மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. உடனே உங்களுக்கு வேணுன்னா ஆர்டர் செய்யுங்க. இது சாம்பிள் தான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நான் செஞ்சு தரேன். செம்ம சூப்பராக இருக்குங்க. மாங்காய் தொக்கு இதை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். செம சூப்பருங்க. மாங்காய் தொக்கு ரெடிங்க. டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்கள், வாங்கிக்கோங்க. வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இன்றைக்கி சொன்னிங்கன்னா தான் நான் ஒரே வாரம் இல்லைன்னா 5 நாளில் தயார் பண்ணி கொடுத்துருவோம். மாங்காய் தொக்கு ரெடிங்க. விலையை போடுறேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மாங்காய் தொக்கு ரெடிங்க. எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? எப்படி எண்ணெய் நிறையா பிரிஞ்சு, இன்னும் நிறையா ஊற்றி தருவாங்க. வெளிநாடு வெளியூருக்கெல்லாம் அனுப்பணும்னா எண்ணெய் நிறையா ஊற்றி கொடுக்கணும். அப்போ தான் வீணாக போகாது. இந்த ஊறுகாய் மாங்காய் தொக்கு வீணாக போகுது. செம்ம சூப்பராக இருக்கும். பாதி பேர் இதில் கொஞ்சம் சக்கரை தூவிக்குவாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். தயிர் சாதம் எடுத்துருக்கேன்.
இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ நிற்கிது, எவ்வளோ எண்ணெய் நிற்கிது பாருங்கள். இன்னும் நிறையா எண்ணெய் ஊற்றணும். நான் வீட்டுக்கு செய்யறதுனால கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் எண்ணெய். இன்னும் வியாபாரத்துக்கு நிறையா செய்வேன், எண்ணெய் ஊற்றுவேன். இங்கே பாருங்கள் மாங்காய் தயிர் சேர்த்துக்கு மாங்காய் தொக்கு. இதை சாப்பிட்டு சொல்கிறேன். இப்போ சாதம் எடுத்துக்கிறேன், மாங்காய் தொக்கு எடுத்துக்கிறேன். வெறும் மாங்காய் தொக்கு, சாதம், மாங்காய் தொக்கு, தயிர் சாதம். செம சூப்பருங்க, செம சூப்பராக இருக்குது. உடனே உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ 200 டப்பியில் இந்த மாங்காய் தொக்கை வைக்கிறேன். மாங்காய் தொக்கு எப்படி இருக்குது பாருங்க. மாங்காய் தொக்கு சூப்பராக இருக்கா? உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் தொக்கு எவ்வளோ எண்ணெய் நிற்கிது பாருங்கள். இன்னும் நிறையா எண்ணெய் ஊற்றி தருவேன். உங்களுக்கெல்லாம் தரணும்னா ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கணும்னா எண்ணெய் நிறையா ஊற்றணும். இது எங்களுக்குங்கிறது எண்ணெய் குறைச்சலாக ஊற்றிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, செஞ்சு தரேன். இந்த மாதிரி பாட்டில் தான் விற்பனை செய்ய இருக்கிறேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. 6 மாங்காய் போட்டு 4 மாங்காய் போட்டு செஞ்சுருக்கோமா. இப்போ எனக்கு 300 கிராம் இருக்குது. இதனோட விலையை நான் போடுறேன்.